إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் அன்போடு பணிவோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா அவனிடத்திலே இருக்கக்கூடிய வானவர்களோடு சிறப்பிக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்றைய மஜ்லிஸ் எங்களுடைய பிள்ளைகள் ஹிஜ்ரி 1446 வருடத்துடைய அரையாண்டு பரீட்சையுடைய பெறுபேறுகளுக்குரியதாக இருக்கின்றது. நான் அடிக்கடி நினைவூட்டக்கூடிய விடயங்களில் உள்ளதானதாக இருக்கின்றது. இந்த பரீட்சைகள் என்பது மார்க்கத்தை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஒரு ஆர்வமூட்டுதலை தவிர அவர்களுடைய முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய அளவுகோல் கிடையாது. எங்களுடைய பிள்ளைகளுடைய லெவல்களை அளவிடக்கூடிய அளவு கிடையாது. அவர்களை ஒரு ஆர்வமூட்டுவதற்கான உள்ளதானதா இருக்கிறது. மார்க்கம் என்பது அவருடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கணும். அதனுடைய முன்னேற்றமும் பெறுபேறும் நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்தில்தான் அவர்களுக்கு என்னது இருக்கின்றது. ஏன்னா இது வாழ்க்கையோடு தொடர்பான விடயம். உலக கல்வியை போன்று கிடையாது. மார்க்க கல்வி என்பது, மார்க்கம் என்பது நாங்கள் முஸ்லிம்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பானது. அதனால தான் எங்களுடைய உலமாக்கள் சொல்வார்கள், இஹ்திபார், அதாவது பரீட்சை என்று சொல்வது, அதாவது இன்றைய காலத்தில் உள்ளது ஒரு மனிதனுடைய முன்னேற்றம், அவருடைய அடுத்த வகுப்பு அல்லது அடுத்த நிலைப்பாட்டை அடையாளம் காட்டுவதற்கு தவிர அவருடைய எதிர்கால வாழ்க்கையுடைய இதை தவிர முன்னேற்றம் என்பது அல்லது அவருடைய உயர்வு என்பது அல்லாஹ்விடத்தில்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்ற என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அன்போடு வேண்டிக் கொள்வது என்னென்று சொன்னால், நீங்கள் கற்ற கல்வி மார்க்கத்துடைய கல்வி. இது ஒரு காலத்தோடு முடிவடையக்கூடியதல்ல. நீங்க முதலாம் ஆண்டுல படிச்சது 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க, அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் உலகில படிச்சது எத்தனை பேருக்கு மறந்திருக்கும். அது மாதிரியான ஒரு கல்வி கிடையாது இந்த கல்வி. இது உங்களுடைய வாழ்க்கையோடு, இரத்தத்தோடு, உங்களுடைய சிந்தனையோடு உறவாட வேண்டிய ஒரு கல்வி என்பதை, மார்க்கத்துடைய கல்வி என்பதை நினைவிலே ஒட்டிக் கொள்கின்றேன். அப்பால் இன்றைய எங்களுடைய சுருக்கமான உபதேசம் என்னவென்றால், எங்களுடைய குழந்தைகளை, பிள்ளைகளை அழிவிலிருந்து பாதுகாப்பது பெற்றோர்களுடைய மகத்தான ஒரு கடமை. இன்று எங்களுக்கு தெரியும், நாட்டிலே பல இடங்களிலே பலவிதமான அனர்த்தங்கள் வந்து சொத்துக்களை இழந்தார்கள், குடும்பங்களை இழந்தார்கள், உயிர்களை இழந்தார்கள். எத்தனையோ இழப்புகள் வரலாற்றுல
இருக்கக்கூடிய இழப்புகள்ல இது ஒரு கூடுதலான ஒரு இழப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம். இந்த இழப்புகள் ஒரு மனிதன் பொறுமையோடு, ஈமானோடு, இஸ்லாத்தோடு, சகிப்பு தன்மையோடு முன்னெடுப்பானாக இருந்தால், முகம் கொடுப்பானாக இருந்தால், அல்லாஹு தஆலா அவனுக்கு எல்லை இல்லாத கூலியை அவனுக்கு கொடுக்கிறான். ஆனால் மிக பயங்கரமான அழிவு அல்லாஹ்வுடைய கோபம், மிக பயங்கரமான அழிவு அல்லாஹ்வுடைய சாபம், மிக பயங்கரமான அழிவு நாளை மறுமையில நரகத்துடைய தண்டனை. இதிலிருந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். உண்மையாக எங்களுடைய மனைவி மக்களை நாங்கள் பாதுகாத்து விட்டோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மிக பயங்கரமான கடுமையான ஒரு இடம் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆன்ல வர்ணிச்சு காட்டுறான். எனவே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்போமாக இருந்தால் அதுதான் மிக பயங்கரமான அழிவிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்தவர்கள். என்னுடைய மனைவி மீது நான் உண்மையான இரக்கம் வைத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளின் மீது நான் உண்மையான இரக்கம் வைத்திருக்கிறேன். அதனுடைய அடையாளமும் வெளிப்பாடும் என்னது? அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் எங்களுடைய உள்ளம் தாங்குதில்லை என்றால் அதை விடவும் தாங்க முடியாத ஒன்று என்னது? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான கொடூரமான நரகத்துடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டுமாக, இந்த வாழ்க்கையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அடிப்படையை அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய விடயம்தான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையில செலுத்திவிடு. நேரான பாதை என்றது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க படிக்கணும், விளங்கணும். அதுதான் நேரான பாதை. இரண்டாவது, எதை நாங்க படிச்சோமே அதை எங்கட வாழ்க்கையில நிலைநாட்டணும். தூங்கும் போது ஓதுறதுவா நான் படிச்சேன், படிச்சீங்களா? அதை எங்கட வாழ்க்கையில ஓதுறோமா? அதைத்தான் பார்ப்போம். இதுதான் என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். துஆக்களை நாங்க படிச்சிருப்போம், குர்ஆன்ல வரக்கூடிய துஆக்கள், ஹதீஸ்ல வரக்கூடிய துஆக்கள். கையேந்திரமா துஆ கேட்கிறோமா அல்லாஹ்கிட்ட? இதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். தொழுகையை பத்தி படிச்சிருப்போம், ஏனைய விடயங்களை பற்றி படிச்சிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அஹ்லாக் ஆதாபுகளை பத்தி படிச்சிருப்போம். இது எங்கட வாழ்க்கையில வருதா? இதுதான் என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த தன்மையை எங்களுடைய பிள்ளையிடத்தை நாங்கள் வளர்த்துட்டோம் என்றால், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதை செலுத்திடுவா என்ற அந்த கூட்டத்தில் இல்ல. நஊது பில்லாஹ் கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வுடைய கோபம், சாபம் உண்டா கூட்டிய கூட்டமாயிடுவோம். அதுல இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கும். அந்த பாதை இல்லாத பாதை. அவங்க யாரு? யூதர்கள். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வரதுக்கு காரணம் என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கினாங்க, நிலைநாட்டல. அதனால தான் உலமாக்க சொல்ற, முதலாவது ஏன் தாலினுக்கு முன்னால மக்தூப் வந்திருக்குன்னு சொன்னால், மிக பயங்கரமான அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெறக்கூடிய விடயம் என்ன சொன்னா, ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தந்த நியமத். ஒரு விஷயத்தை தெரிகிறது என்றது, மார்க்கத்துடைய ஒரு விஷயத்தை தெரிகிறது என்றது ஏண்ட கெட்டிக்காரத்தனம் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு தந்த தௌஃபீக், பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒரு மனிதன் தவறாக பயன்படுத்துவானாக இருந்தால், அவனோட வாழ்க்கையில பயன்படுத்தாம இருப்பானாக இருந்தால், பிரயோசனம் அடையாம இருப்பானா இருந்தால், உங்களுக்கு ஒன்று நாங்க தாரோம், தந்துட்டு அதை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தலன்னா எங்களுக்கு என்ன வரும்? கோபம் வருமா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை நிஅமத்தா தந்திருக்கிறான், இந்த மார்க்கத்துல தெளிவை தந்திருக்கிறான், விளக்கத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி நாடும். இல்ல அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்துக்கு, சாபத்துக்கு. அதனால தான் முதலாவது என்னது? இதற்கு சொல். இரண்டாவது யார்? வலத்தாலீன், வழிகட்ட கூட்டத்து நஸ்ரானிகள். ஏன்? அவங்க மார்க்கத்தை தேடுறதில்லை, மார்க்கத்தை தேடுறதில்லை, ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போறது. நஊது பில்லாஹ். இந்த இரண்டு சாராரை விட்டும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நேரான பாதை என்றதை வழிகாட்டி அதுல போகும்படி சொல்றான். அப்ப மார்க்க கல்வியை தேடுறதும்
அந்த கல்வி எங்களுடைய வாழ்க்கையில நிலைநாட்டுறதும் தான் அழிவிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியது எது? இந்த மார்க்க கல்வியும் அந்த கல்வியில அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். இதை நாங்க கொடுத்துட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நான் மௌத்தாயினாலும் எனக்கு ஒரு நிம்மதி. என்னது? என் புள்ள எனக்கா வேண்டிய ஒரு துவா செய்யும், அதுக்கு ஒரு இஹ்லாஸ், அவருக்கு ஒரு ஹுஷு ஹஷ்யா வர்ற நேரத்துல, யா அல்லாஹ், என்னை சின்ன வயசுல என் வாப்பா இப்படி வளர்த்தாரு, எங்களோட உம்மா இப்படி எங்களை வளர்த்தாங்க, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்ன தின்ன தந்தாங்க, கொடுக்க தந்தாங்க, இது இல்ல, எனக்கு ஒரு மார்க்கத்தை தந்தாங்க, அதுல தெளிவை தந்தாங்க, அதுல விளக்கத்தை தந்தாங்க. யா அல்லாஹ், அவங்களோட பாவங்களை மன்னி அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுன்னு சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நாங்க வளர்த்துட்டோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி. கபருக்கு போனாலும் அந்த நிம்மதி. அதனால தான் எங்களுடைய ஒரு முயற்சி என்னன்னு சொன்னால், நான் மௌத்தா போனாலும் சரி, ஏன் இந்த பிள்ளைகள், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது என்னது, இதெல்லாம் என் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, எனக்கு ஓதின பிள்ளைகள் எல்லாம் நான் என்றைக்குமே சொல்ல, நீங்க எல்லாம் என் பிள்ளைகள். ஏன்? நான் மௌத்தாயினா நீங்க என்ன செய்வீங்க? எனக்காக வேண்டி ஒரு துவா செய்வீங்க, என் மறுமை வாழ்க்கைக்கான துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இவருக்கு என்ன செய்யும், பாவத்தை மன்னி ஜன்னத்தில். அதே மாதிரி பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இந்த பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை. அதே மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு தான், ஒருத்தர் 99 கொலை செஞ்சார். ஒருத்தர் 99 கொலை செஞ்சார். என்ன செஞ்சார்? 99 கொலை செஞ்சதுக்கு பிறகு அவருடைய உள்ளத்துல உருகுது, நான் கொலை செஞ்சிட்டேன். ஒரு வணக்கசாலிகிட்ட போய் கேட்கிறாரு. ஒரு வணக்கசாலி, அந்த காலத்துல வணக்கசாலிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா தெரிஞ்சது என்னது, ஒரு மனுஷனை பொறுத்தவரை என்னது, 99 கொலை செஞ்சுட்டான், இவனுக்கு அல்லாஹ்ட்ட தௌபா இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு பாவி, எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரன், அநியாயத்தை செஞ்ச இவனுக்கு தௌபா இருக்குது அல்லாஹ் கிட்ட, இவனுக்கு எங்க தௌபா என்று சொல்லி அவருடைய புத்தியில பட்டது, அவருக்கு விளங்கினதை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு, உனக்கு தௌபா எவன் தருவான், அல்லாஹ் உன பாவத்தை மன்னிக்க மாட்டான். அவருக்கு கோபம் வந்துட்டு 99 போ, உனையும் சேர்த்து 100 கொண்டுட்டாரு. 100 கொலை. காரணம் ஏன்? இந்த அழிவுக்கு காரணம் ஏன்? அவர்கிட்ட மார்க்கத்துல அழிவு இல்ல, மார்க்கத்துல இல்மு இல்ல. அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்றான், எவன் ஒரு ஆத்மாவை வாழ வைத்துட்டு அவன் முழு சமுதாயத்தை வாழ வைத்துட்டான். எவன் ஒருத்தனை கொண்டுட்டானே அவன் முழு சமுதாயத்தை கொண்டுட்டான். அப்போ ஒரு மனுஷனை கொல்றதுக்கான காரணம், அழிவு வார்த்தை காரணம் என்னது, சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு இந்த மார்க்கத்துடைய அழிவு இல்லாது. அதுக்கு இன்னொருத்த போறாரு, நான் 100 கொலை செஞ்சிட்டேன், எனக்கு அல்லா இடத்துல தௌபா இருக்குதா? அவரிடத்துல இந்த மார்க்கத்துடைய கல்வி அந்த மனுஷனை வாழ வச்சுச்சு, அந்த தௌபா செஞ்ச மனுஷனை வாழ வச்சுச்சு, முழு சமுதாயத்தையும் வாழ வச்சு. என்ன சொன்னாரு, நீ 100 கொலை இல்லப்பா, எத்தனை கொலை செஞ்சாலும் நீ ஹயாத்தோட இருக்க போக்கல, எவ்வளவு பெரும் பாவம் செஞ்சாலும் சரி, நீ ஹயாத்தோட இருக்க போக்கல, தௌபா செஞ்சிட்டா என்றால் உனக்கும் அல்லாஹ் கடையில தௌபாட திரையை அடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா மௌத்தா விட்ட ஒரு மனுஷன் சிறுக்கோட அல்லாஹ்வுக்கு இணை வைச்ச நிலைமையில அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா இணைய மன்னிக்க மாட்டான், அதை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். துன்யால ஒரு மனுஷன் வாழும் பொழுது உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சான் என்ற உண்மையாக அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பான். இவர் என்ன சொன்னாரு, உனக்கும் அல்லாஹ் கிட்ட தௌபா ஆக்குறது யாருக்கு ஒத்தரும் இல்லை சொல்லிட்டு உபதேசம் செய்யறார், நீ இந்த பிரதேசத்துல வாழாத, இன்னொரு இடத்துக்கு போ, அது நல்ல இடம், அங்க போய்த்து வாழு, தௌபா செய்ய நீ போ. அந்த மனிதர் போறார், எங்களுக்கு தெரியும் வரலாறு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவரை தௌபாவுடைய பூமியை நெருக்கமாக்கி வைக்கிறான். மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க, ரூஹ் எடுக்கிறாங்க, போட்டி போடுறாங்க, யாரு, அல்லாஹ்வுடைய மலாயிக்கம் ரஹ்மத்துடைய மலாயிக்கமார்கள் வந்து எடுத்து நிற்பாங்க. இந்த ஒரு வரலாறு மட்டும் நாங்க சிந்தித்தோம் என்றால் மார்க்க கல்வி என்பது எந்த அளவுக்கு மகத்துவம் மிக்கது, முக்கியமானது, அது சமூகத்தை வாழ வைக்கக்கூடியது. ஒரு உண்மையான ஆலிம் இல்முள்ள மனிதன் ஒரு பிரதேசத்துல வாழ்வான் என்றால் அந்த பிரதேசத்தையே வாழ வைக்கக்கூடியது, ஹயாத்தாக்கக்கூடியது. இல்லாம போயிட்டால் அந்த பிரதேசம் மிருகங்களை விட மிக மோசமானதா மாறு. நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களை பாது.
அப்ப அழிவிலிருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்க வேணுமா இருந்தால் சகோதரர்களை சுருக்கமாக மார்க்கத்துடைய கல்விய எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த கல்வியில வளர்த்தெடுக்க வேணும். ஆக முக்கியம். இன்று பெரியதொரு முசீபத். நீங்க விரும்பினீங்களோ விரும்பலையோ, நினைச்சீங்களோ நினைக்கலையோ, உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க கல்விய ஒரு முக்கியத்துவமும் எடுக்காத ஒரு சமூகமாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டு போவதை பாரு. எந்த அளவுக்கு என்றால், இப்ப உங்களுக்கு தெரியும், அரபு மதரசாக்கள்ல விண்ணப்பங்கள் இன்டர்வியூ நடக்குது, பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. முந்தி 400, 500, 800 போன இடத்துல 80, 70 பிள்ளைகள். சில மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் இலங்கையில மூடப்படக்கூடிய நிலைமைக்கு அளவு. ஏன் என்று பார்த்தால் பல காரணங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, நான் அடிக்கடி சொல்றது, எங்களுடைய பெற்றோர்கள் மார்க்க கல்வியில ஆர்வம் குறைவுள்ளவர்கள் ஆக்கிறாங்க. இந்த துன்யாவுடைய கல்வி அவங்களுக்கு விளங்குது. உள்ள ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, அதாக இருக்கிறது பெரும் ஒரு என்னது அந்தஸ்து நினைக்க இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா அதை விட என் பிள்ளைக்கு ஒரு நலவு தெரியுமா இருந்தால், மார்க்கத்துடைய ஒரு விஷயம் தெரியுமா, அது நான் சந்தோஷப்படக்கூடிய பெற்றோர்களா இருப்பேனா? என் பிள்ளை நான் இதுக்கு நான் சொல்லல. ஆரம்பத்துல மிச்சம் பழைய காலம் சொல்ல 20 வருஷத்துக்கு முந்தி விளைஞ்சா ஒரு போட்டி மதரசால வச்சேன். ஒரு சின்ன புள்ள, ஒரு 7 வயசுக்கும். இன்றைக்கு 7 வயசு பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்தியா சர்வசாதாரணமா பாடம். அன்றைக்கு கொஞ்சம் குறவு. சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனேன்னு சொல்லி ஒரு, அதாவது வந்தவர் ஒருத்தர் அந்த பிள்ளைய பிடிச்சி கெட்டி மோந்தாரு. ஏன்னு சொன்ன அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த வயசாவியும் இப்ப நான் தடமாறுறேன், இந்த வயோதிப வயசுல தடமாறுறேன் சூரத்துல் ஃபாத்தியா. ஏன்னா எல்லா முஸ்லீம்களும் தெரியாத ஒன்று கிடையாது. ஆனா இந்த சிறிய வயசுல இந்த புள்ள பாடமாக்கி இருக்க நினைக்க போக்கல என முடியெல்லாம் புல்லரிப்பாகும். இது சகோதரர்களே அன்றைய காலத்துல இருந்தது. இன்றைய காலத்துல என்ன? எங்கிட்ட அதே போல நான் சொல்றேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு உம்மா வந்து சொல்ற என்கிட்ட வந்து, என் புள்ள ஏபி சொல்றதுக்கு முந்தி ஆபாத்தா சொல்லணும். முஹர்ரம் மாசம் வந்துட்டு ஒரு கிச்சடியை கொண்டு வந்துட்டு, அது மார்க்கத்துல கூடுமா கூடாதா, அதான் இதெல்லாம் 2வது விஷயம். அந்த உள்ளத்துல இருந்ததை நான் சொல்றேன், தாயிட உள்ளத்துல இருந்ததை சொல்றேன். இன்னைக்கு எங்களுடைய சமூகம் அதை விட்டு எந்த அளவுக்கு தூரமாயிக்கிறாங்க. எனவே முதலாவது எனக்கு உபதேசம், அதுக்கு பின்னால் உபதேசம். எங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடியது, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது மார்க்க கல்வியை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த முயற்சியில நாங்கள் ஈடுபட வேண்டும். அதற்கு அப்பால் இறுதியாக சொல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நாங்க 5 மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பெற்றோர்களாகிய உங்களிடத்துல ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை தியாகம் செய்யுங்க. அதாவது அசருக்கு வந்து இஷாக்கு போறோமா. ஏனென்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருஷத்துக்கு என்னால ஏழுமான முயற்சி அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை ஒரு தரமா கொடுத்து அவங்கள வளர்த்தெடுக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க 10ஆம் ஆண்டு அல்லது அதுக்கு ஓலவலுக்குள்ளுக்க போய்த்துருவாங்க. போனாண்டான்னு சொன்னா திரும்பி படிக்கிறதுன்றது தவறு. ஏனென்றா நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, நான் 2 பிள்ளைகளை சிறப்பா இந்த மதரசால வளர்த்தெடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்ல முறையில படிச்சாங்க. ஓரளவு குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை விளங்கக்கூடிய ஆட்களுக்கு வந்தாங்க. ஓலவல நல்ல முறையில பாஸ் ஆகினாங்க. அவங்களோட பெற்றோர் என்ன செஞ்சிட்டாங்க, இதாக்கிட்டாங்க. அல்ல கத்தர் அல்லா மாஷா அல்லா இதை நாடுறானோ அதுதான் என்ன செய்யணும், அல்லா யாருக்கு நலவு நாடுவாங்களோ அவங்களுக்கு தான். எனவே இந்த பிள்ளைகளுக்கு அப்படியான ஒரு நிலைமை நடக்கக்கூடாது என்றதுக்காக வேண்டித்தான் உங்களிடத்துல ஒரு அன்பான வேண்டுகோள். என்னுடைய கடமையை உணர்ந்து, ஏன்னா இந்த சமூகத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய அது பெற்றோர்கள் நீங்க உங்களோட கடமையை உணர்ந்து அசர்ல இருந்து இஷா வரைக்கும் உங்களோட ஸ்கூல் அந்த கிளாஸ் டைம்ல வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்ல ஒரு நாள்ல போட்டுக்கொள்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த மாணவர்கள், என்னுடைய மாணவன் மகன் ஹாசிம், அதே போன்று ருசைக், அதே போன்று அப்துல் ஹாலிக், அதே போன்று ரையான், ஹஃபீஸ், இந்த 5 பெற்றோர்கள்ட்ட அன்பா வேண்டிக் கொள்றேன்னு சொன்னா, நீங்க எனக்கு இந்த ஒத்துழைப்பை செஞ்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவன் உதவியை கொண்டு, அவன் கிருப்பையை கொண்டு இந்த பிள்ளைகளை நீங்க ஒரு வருஷத்துல காணுவீங்க.
உங்களோட ஒத்துழைப்போட, அதாவது இவங்க லீவே எடுக்காம வருவாங்களா இருந்தால் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களை நான் இல்லாமாக்கி இவங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இவங்களை சிறப்பான ஒரு இதா எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி என்ற உள்ளத்துல இருக்குது. உங்களோட ஒத்துழைப்புல தரும்படி மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இது எங்களுடைய பெற்றோர்களிடத்துல வைக்கக்கூடிய வேண்டுகொள்ள உள்ளதானதாக இருக்குது. ஜிசாக்குமுல்லா ஹைர். நீங்க சமூகம் அளித்ததுக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு மகத்தான கூலிகளை தர வேண்டும் என்று ஆரம்பத்திலும் இறுதியிலும் வேண்டிக்